வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில. புரட்சி தலைவி அம்மா மண்ணை விட்டு மறைந்தாலும் தொண்டர்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்துவிட்டு மக்கள் மனங்களில் நட்சத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் காடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல 100 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றப் போகின்ற அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக கடுமையாக உழைத்து கட்சியை வளர்த்து கட்சியை மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்தி மக்களுக்கு நல்லாட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா. ஜெயலலிதா என்னும் நான் குஜராத்ல வேணா மோடியா இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த லேடி. இப்படி எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா மண்ணை விட்டு மறைந்தாலும் காற்றோடு காற்றாய் கலந்திருக்கிறார். வன்மம் மாறாத எதிரிகள் சிலர் அந்த காற்றையும் தூற்றிக் கொண்டிருக்கின்றனர். எதிர்காற்றில் எச்சிலும் விழுந்தால் என்னவாகும்? எதிரிகள் மீதேதானே விழும். அம்மா எதிர்காற்றாய் நின்று இன்னமும் எதிரிகளை பங்கம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் டெபாசிட் இழந்தது என்ற வரலாற்று சாதனையை தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்வீர்களா? தொண்டர்களும் நம்பிக்கை குறையாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைய போகும் மகத்தான வெற்றிக்கு முன்னோடியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்துள்ளது.